தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே தாழ்வாக சென்ற மின்சார ஒயரால் மின்சாரம் தாக்கி 3 பசுக்கள் உயிரிழந்தன. இதனால் பெரும் சோகத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட விவசாயி உரிய பராமரிப்பு இல்லாததே விபத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டியதோடு அரசு நிவாரணம் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளார். மேல கொம்பு வட்டு இழுத்து கரண்ட் அடிச்சு 3 மாடு சென மாடு 7 மத்த சென 5 மத்த சென 1 9 மத்த சென இப்போ காத்துவங்க அப்படி கிடக்கும். என்ன செய்ய செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற மணிகண்டன் என்பவர் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து குறித்து படாளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய வாகன ஓட்டுநரை தேடி வருகின்றனர். கரூரில் முறையாக பராமரிக்கப்படாத பழைய கட்டடத்தில் போதிய வசதிகளின்றி அவசரமாக திறக்கப்பட்ட செய்தியாளர் அறைக்கு ஊடகவியலாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குடிநீர், கழிப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் கூட இல்லாததால் இந்த புதிய அறை தற்போது கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 1,47,590 ரொக்க பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வட்டாட்சியர் அலுவலகம் வழியாக கருவூலத்தில் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டது. மதுரையில் வீரத்தமிழர் மக்கள் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கி அதன் மாநில செயலாளர் பந்தல் ராஜா கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார். நாம் தமிழர் மற்றும் நடிகர் விஜயின் அரசியலை விமர்சித்த அவர் தங்கள் கொள்கைக்கு உடன்படும் கட்சிகளுக்கு தேர்தலில் ஆதரவு அளிப்போம் என தெரிவித்தார். அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்காக எங்கள் மக்களின் குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்காக இன்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிரிவாக வீரத்தமிழர் மக்கள் கழகமாக இந்த கட்சியாக நாங்கள் தமிழக மக்கள் மத்தியில் உதயமாக இருக்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திப்பள்ளியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஒசூர் மற்றும் தாளவாடி பகுதிகள் கர்நாடகாவிற்கே சொந்தம் என்று கன்னட சலுவாளி அமைப்பை சேர்ந்த வாட்டாள் நாகராஜ் என்பவர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினார். மேலும் இந்தி திணிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 23ஆம் தேதி கர்நாடகா பந்த் நடத்தும் என்று அறிவித்துள்ளார். தூத்துக்குடி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் மூலம் தனி ஒரு நபரை குற்றவாளி என உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளதாக தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதார் தெரிவித்துள்ளார். நெல்லையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தல் பாதுகாப்பிற்காக சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். எடுத்துட்டு இருக்காங்க. நான் அவைலபிள் வாரண்ட் எக்ஸிகியூஷன் இருக்கட்டும், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் அடிஷனல் போலீஸ் டீம்ஸ் அது இருக்கட்டும், செக்யூரிட்டி ப்ரொசீடிங்ஸ் 126 BNSSல நிறைய ப்ரொசீடிங்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ போலீஸ் அப்சர்வர்ஸ் வந்திருக்காங்க, சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் வந்திருக்காங்க. ஸோ தேர்தல் ஆணையன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டிஐஜி அவர் தலைமையில் எல்லா செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸ் தீவிரமாக நடந்துட்டு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே எஸ்பி புதூர் கிராமத்திற்குள் அரசு பேருந்து வராததை கண்டித்து அப்பகுதி மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடந்த 15 ஆண்டுகளாக விடுக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் துறை சார்பில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் குலோத்துங்கன் தொடங்கி வைத்தார். வாக்காளர் விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்கள் வெளியிடும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் 10 தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக முதற்கட்டமாக 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் மண்ணாடிப்பட்டு தொகுதியிலும் அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை தொகுதியிலும் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரியலூர் அருகே 15 ஆண்டுகளாக வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து மெய்காவல்புத்தூர் கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர். ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு வழங்க கோரி பல முறை போராடியும் நடவடிக்கை எடுக்கப்படாததால்
மக்கள் இந்த முடிவை எடுத்துள்ளனர். வீட்டுமனை போராட்டத்திற்காக ஊர் மக்களும் முக்கியஸ்தர்களும் இளைஞர் நற்பணி மன்றங்களும் அனைவரும் ஒற்றுமையாகவும் தேர்தல் புறக்கணிப்பு நடத்தியுள்ளோம். இந்த புறக்கணிப்பில் ஒற்றுமையுடன் நாங்கள் மகளிர் எல்லாம் போராட்டப்பட்ட நிலையில் அரசியல் அதிகாரிகளும் ஆளுங்கட்சியில் இருந்தும் அதிகார கட்சியில் இருந்தும் அரசியல் இருந்தும் வந்தார்கள். இப்ப புறக்கணிப்பு போராட்டம் வச்சதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் வீடு தேடி எங்களை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னா ஒரு அரசியல்வாதிகளும் வரல, அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வரவில்லை. இப்ப நாங்க ஒவ்வொரு முறையும் இப்ப வீடு தேடி எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வரும்போது எல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம், உங்களுக்கு தேவையெல்லாம் நாங்க பூர்த்தி செய்யறோம்னு சொல்றாங்க தவிர இது வரைக்கும் எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கவில்லை. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல என்ற வாசகத்துடன் கூடிய தேர்தல் விழிப்புணர்வு வாகனத்தை ஆட்சித்தலைவர் அழகு மீனா தொடங்கி வைத்தார். 100% வாக்குப்பதிவை உறுதி செய்யும் நோக்கில் ஆட்சித்தலைவர் தலைமையில் கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான களியக்காவிளையில் தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி மற்றும் நெல்லை சரக டிஐஜி சரவணன் ஆகியோர் வாகன சோதனையை நேரில் ஆய்வு செய்தனர். தேர்தல் பாதுகாப்பிற்காக இரு மாநில போலீசாரும் இணைந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் சிசிடிவி மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்படுவதாகவும் ஐஜி தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் சாலையில் சென்ற சிறுவர்கள் மற்றும் மூதாட்டிகள் என 15 பேரை வெறிநாய் கடித்து குதறியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே அதிரப்பள்ளி வனப்பகுதியில் தும்பிக்கை இல்லாத குட்டி யானை ஒன்று தனது தாயுடன் உலாவரும் அரிய காட்சியை வனத்துறையினர் படம் பிடித்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக இப்பகுதியில் உலாவி வரும் இந்த குட்டி யானையை அதன் தாய் அரவணைத்து செல்லும் காட்சியை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசிக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.